ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் வந்து தொடங்க போகுது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு முதியவர்களை வந்து இலவசமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பயணத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக சுற்றுலா பயணம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, தஞ்சை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் நெல்லை இந்த இந்த மண்டலை சேர்ந்தவங்களை வந்து முதற்கட்டமாக அழைத்து செல்லக்கூடிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவில், பாரிமுனை காளிகாம்பாள் கோவில், திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில், இந்த ஒரு எல்லா கோவிலுக்கும் சேர்த்து ஒரு பயண திட்டமாகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், வாராகி அம்மன் கோவில், தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் கோவில், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், திருக்காவூர் கற்பரக்ஷாம்பிகை கோவில், பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோவில், இந்த கோயில்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பயண திட்டமாக அழைத்து போக போகிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தோம்னா கோவை மண்டலம். இந்த கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பயனாளர்களை வந்து எங்கே அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கோவை கோணியம்மன் கோவில், பொள்ளாச்சி மாரியம்மன் அங்காளம்மன் கோவில், ஆனமலை மாசாணி அம்மன் கோவில், சூளக்கல் மாரியம்மன் கோவில், கோவை தண்டு மாரியம்மன் கோவில், இந்த எல்லா கோயில்களுக்கும் வந்துட்டு கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து அழைத்து செல்ல போகிறாங்க. அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்களை வந்துட்டு உறையூர் வெக்காளி அம்மன் கோவில், உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில், திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், சமயபுரம் உஜ்ஜயினி மகாளியம்மன் கோவில், அங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில்களுக்கு எல்லாமே வந்து அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவில்களும் அவங்க எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். மதுரை மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், வண்டியூர் மாரியம்மன் கோவில், மடப்புரம் காளியம்மன் கோவில், அழகர் கோவில், ராக்காய் அம்மன் கோவில், சோழவந்தான், ஜனகை மாரியம்மன் கோவில், இந்த கோயில்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயண திட்டமாக வந்து ஆன்மீக பயணம் தொடங்க இருக்காங்க. அடுத்து நெல்லை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களை எங்கே அழைத்துட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், முப்பந்தல் இசக்கி அம்மன் கோவில், சுசீந்திரம் ஒன்றுவிட்ட நங்கையம்மன் கோவில், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், குளித்துறை சாமுண்டி அம்மன் கோவில், இந்த கோயில்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து அழைத்து செல்ல இருக்காங்க. இந்த ஆடி மாதம் அம்மன் கோவில்கள் ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கட்டங்களா, அதாவது வருகின்ற 19ஆம் தேதியும், அதுக்கப்புறம் 26ஆம் தேதியும், அதுக்கப்புறம் 2ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஆகிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு இதில் வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்க வந்து எல்லா ஆன்மீக சுற்றுலாவுக்கும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பங்கேற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம பார்த்தா ஹிந்துஸாக இருக்கணும். அடுத்தது 60 வயதுலேருந்து 70 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். இதற்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையின் இணையதளமான www.hrce.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட மண்டல இணை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நேரில் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அங்கேயே கொடுக்குறாங்க, நம்ம அந்த ஸ்பாட்லேயே கூட வாங்கி ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது தொடர்பாக உங்களுக்கு வந்து மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டணமில்லா தொலைபேசி, அதாவது டோல் ஃப்ரீ நம்பரான 180042531111 சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எல்லாமே வந்து நான் வீடியோவில் சொல்ல முடியாது. அதை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அது போக ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் கோயிலுக்கு போகணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அதுவும் ஆடி மாதம் அம்மன் கோவில் அப்படிங்கிறது மிகவுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இலவச தரிசனத்திற்கான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து நான் தரேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற சப்போர்ட் பண்ணிருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.